ஏட்டி நிம்மி, அம்மா வர லேட் ஆகும் போல இருக்கேடி. அம்மா அப்பாலாம் வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமால, அவங்க வர லேட் ஆகும்ல. நமக்கும் போர் அடிக்குது தானே. சரி, நம்ம எல்லாம் விளையாடலாமா? ஆமாக்கா, எல்லாம் விளையாடலாம். நல்ல விளையாட்டா சொல்லுங்க, விளையாடலாம். அப்பனா கண்ணாமூச்சி விளையாடலாமா? அட வெண்ணே, நைட்ல யாரா கண்ணாமூச்சி விளையாடுவாங்களா? அப்ப நீயே சொல்லு சுஜி, என்ன விளையாடலாம்னு. ஆமா சுஜி, என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. அக்கா, பாட்டுப்படி விளையாடலாமா? ஆமா அனன்யா, நல்லா இருக்கும். பாட்டுப்படி விளையாடலாமா? ஓகே தான், பாட்டுப்படி விளையாடலாம். சரி, எப்படி செட் செட்டாவா இல்லைன்னா தனித்தனியாவா? செட்டெல்லாம் இல்லப்பா, தனித்தனியா தான். இல்லடி அக்கா, அவ கண்மணிக்கு பாட தெரியாதுல்ல, அவ எப்படி தனியா இருப்பா? இல்ல அக்கா, எனக்கும் பாட தெரியும், நானும் பாடுவேன். ஓ அப்படியா, சரி அப்போ ஓகே, எல்லாரும் தனித்தனியாவே விளையாடலாமா? சரி சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க யார் ஃபர்ஸ்ட் பாடுறீங்கன்னு சொல்லுங்க, அவங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நானே பாடுறேன் ஃபர்ஸ்ட், சரியா? ஆமாடா, நீயே பாடு. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா, பஞ்சு பஞ்சு மிட்டாயா. யாப்பா, நான் யாழை விட்டுருக்கேன்ப்பா. நீதான் அனன்யா பாடணும் யாழை. யாவா? யாழை யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா, ஒரு ரோஜா கூட்டம் தான் ஒரு சேலை கட்டியதா. தாள முடிச்சிருக்கேன். சுஜி நீதான் பாடணும், தாள பாடு. தாவாம் தாளம். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு. கூல விட்டுருக்கேன். நிம்மியக்கா, நீங்க தான் கூல பாடணும். கூவா? கூல என்னடி பாட்டு இருக்கு, எப்படி விட்டுருக்கா பாரு அவ கூலன்ட்டு. கூல என்ன பாட்டு? குள்ள குள்ள வாத்தே, குவா குவா வாத்தே, மெல்ல உடலை சாய்த்து மெல்லமாக நடந்து வரும் செல்லமணி வாத்தே. ஏடி, இதெல்லாம் அயில் பொங்காட்டம். இது என்னடி ஸ்கூல்ல வர பாட்டெல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்க? இதெல்லாம் பாடக்கூடாது. சினிமா பாட்டு தானே இப்ப நம்ம பாடிட்டு இருக்கோம். சினிமா பாட்டு பாடு. ஆமா நிம்மியக்கா, நீங்க அயில் பொங்காட்டம் ஆடுறீங்க. அப்பெல்லாம் கிடையாது, தப்பு தப்பு. நீங்க சினிமா பாட்டு தான் பாடணும். என்ன நிம்மி, திடீர்னு எல்கேஜி யூகேஜிக்கு போயிட்ட போல இருக்குது. சினிமா பாட்டு பாடுமா? ஐயோ போதும், நிறுத்துங்க. நான் சும்மா பாடுனேன். வெயிட் பண்ணுங்க, நான் பாடுறேன். சினிமா பாட்டு தானே, கூல தானே, பாடுறேன். கூ கூ என்று குயில் கூவாதோ, இன்பமலை தூவாதோ. தோலை முடிச்சிருக்கேன் இப்ப நான். இப்ப யார் பாடணும்? கண்மணி, நீ தானே பாடணும். பாடு. நான் பாடணுமாக்கா? என்ன பாட்டு? என்னல பாடணும்? தோவா? இருங்க, நான் யோசிக்கணும். தோலை எனக்கு பாட்டே தெரியலையேக்கா. என் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க நீங்க? டேய் வெண்ணே, கொஞ்சம் அவளுக்கு தெரியும், அவ பாடுவா. தெரியலன்னா அவ கேம் விட்டு வெளியில போயிடுவா. சரியா? ரொம்ப கரிசனம் தான் சாருக்கு. நீ பாடு கண்மணி. கண்மணி, ஃப்ரெண்ட்ஷிப், தோளா, அந்த மாதிரிலாம் நிறைய பாட்டு இருக்கு. பாடு பாடு. டேய் அழுகுனி மூட்டை, என்னடா க்ளூ கொடுக்குறியா? எடுத்து கொடுக்குறியா அவளுக்கு? இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ ஆட்டத்துக்கு இருக்க மாட்டே, பாத்துக்க. சரி சரி, விடு சுஜி, சண்டை போடாத. விடுங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா சுஜி, சண்டைலாம் போடாதீங்க. சும்மா நம்ம விளையாட்ட தானே விளையாடிட்டு இருக்கோம். இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்லக்கா, அவன் சொல்லி கொடுக்குறான்க்கா. பாருங்க, இது ரயில் பொங்காட்டம் தானே. சரி விடு சுஜி, ஜஸ்ட் இது விளையாட்டு தானே, விடு. சரி அக்கா, எனக்கு இப்ப பாட்டு தெரியும், நான் பாடுறேன். சரிம்மா, பாடு. தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி புரிஞ்சிக்கணும், ஒன்னேனா தெரிஞ்சிக்கணும், ஒன்னொன்னா புரிஞ்சிக்கணும். அவ்வளவுதான் அக்கா தெரியும் எனக்கு. நம்மள மனசுல வச்சுக்கிந்தாயா பாடுறா. நல்லா தெரியுது, அவ கண்ணுல தெரியுது. சூப்பர் 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 சூப்பர். கண்மணி சூப்பரா பாடிட்டால. ஏன்டா என்ன, நாங்க பாடினதா சூப்பரா இல்லையா? உனக்கு கண்மணி பாடினது மட்டும் தான் சூப்பரா இருக்கா? இல்லம்மா சுஜி, எல்லாரும் பாடினதுமே நல்லா இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். அது டங்கு ஸ்லிப் ஆகி கண்மணி மட்டும் பாடினது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி கோச்சிக்காது. சொல்ல தங்கச்சி இல்ல வெண்ண, நீ சரியில்லடா மவனே, வெண்ண மவனே சரியில்லை. நம்ம அப்பா அப்பெல்லாம் திட்டக்கூடாதுமா தங்கச்சி, தப்பு. சரி சண்டை போடாதீங்க, வாய் மூடுங்க ரெண்டு பேரும். பிள்ளைகளா, என்னம்மா பண்றீங்க நீங்க? ஐ எம்மோ, எப்பம்மா வந்த? எப்படிம்மா வந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? ஆமாம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? எவ்வளோ நேரம் நாங்கள் தேடணும் தெரியுமா? மீன் விற்க தானே போறேன். நீங்க எங்க போனீங்க? ஏம்மா இவ்வளோ நேரம்?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளைங்களா, நாங்கள் வழி மாறி போயிட்டோம்மா, அதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வழி அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம்மா. அத்தை எங்க அம்மா எங்க அத்தை? உங்கள் அம்மாவும் அப்பாவும் வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்கம்மா. அத்தை எங்க அம்மா எங்க அத்தை? அவளும் வெளியில் ஹாலில் தாம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இரு நான் உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். இல்ல இல்ல வேணாம் அத்தை, நாங்களே வரோம் அத்தை. சரி வாங்கம்மா. வாங்க எல்லாரும். இருங்கம்மா, நான் போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? எக்கோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, நீங்களும் உட்காருங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? இல்லைம்மா, நீங்கள் யாரும் இன்னும் நைட் சாப்பாடு சாப்பிடல, நேரம் வேறு தாண்டிடுச்சு. இல்லைனா சாப்பாடே சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுமா? ஆமாங்க்கா, நம்ம எல்லாருமே சாப்பாடே சாப்பிடுவோம்க்கோ. எல்லாரும் மேலே மொட்டை மாடிக்கு போயிடுவோமா? ஆமாங்க்கோ, அமிர்தா சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் மொட்டை மாடிக்கு போயிடுவோம்க்கோ. அங்கேயே சாப்பிட்டுப்போம். என் பிள்ளைங்களா நீங்களும் சாப்பிட்டீங்களா? நாங்களாம் சாப்பிட்டோம்மா எப்பயோ. அப்போ அதான்க்கா, இவங்களாம் சாப்பிட்டாங்க. நம்ம வரைக்கும் தானேக்கா, நம்மளும் அண்ணனுங்க தானேக்கா, நம்ம மேலே உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. சரிம்மா, அப்போ மொட்டை மாடிக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். நீங்கள் போய் உட்காருங்கம்மா, நான் எடுத்துகிட்டு வரேன். நானும் வரேன், வாங்கக்கா, ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க. ஆமாக்கா, நானும் வரேன் வாங்க. வேஷம் வேஷம் மூஞ்ச பாரு, நல்லா வேஷம் வேஷம். ஒரு அம்மா வரலையே, அவளை நினைச்சு கவலைப்படுவோம். அப்படிலாம் இல்லை இவளுக்கு, வேற அம்மா வாங்கிக்க போறாளாமா. வேஷம் வேஷம், உடம்பு பூரா வேஷம். அது சரி இழுவே, உன்ன மாதிரி தானே இருக்கும் உன் பிள்ளையும். வனிதாத்தே, அவளை சும்மா திட்டாதீங்க. நீங்க வரலன்னு அவ எப்படி தெரியுமா அழுதா? நாங்க சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்களுக்கே போதும் போதும் ஆயிடுச்சதே. அவ இப்ப உங்ககிட்ட கிண்டல் பண்றதுக்காக அப்படி கேக்குறாத்தே. அப்படியா கண்மணி, அம்மாவை காணலனே நீ அழுதியாமா? சரி கண்மணி, அழக்கூடாது சரியா? சரிம்மா, நீங்களாம் வாங்க. நான் எப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், வாங்க மேலே மொட்டை மாடிக்கு. அமிர்தா, சுமதி, நீங்கள் 2 பேரும் வரும்போது பெட்ரூமில் பாய் வச்சிருக்கேம்மா, அதை எடுத்துகிட்டு வந்துருங்கம்மா. சரிங்கக்கா. ஐயா ஆகாஷ், வெளியில் அப்பாவும் மாமாவும் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மேலே மொட்டை மாடிக்கு வர சொல்லியா, சரியா? சரி. எல்லாருக்கும் வேணுன்றதை சொல்லுங்கம்மா, நான் போடுறேன், சரியா? கூச்சப்பட்டுன்னு அப்படியே இருக்காதீங்க. ஐயா உங்களுக்கும் தான்யா, கிருஷ்ணமூர்த்தி, செல்வா உங்களுக்கும் தான், சரியா? என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? ஏங்க உங்களுக்கு எதாவது வைக்க வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாந்தி, நீ முதல்ல சாப்பிடு. எல்லாருக்கும் வேணுன்றவங்க அவங்கவுங்க எடுத்து வச்சு சாப்பிடுவாங்கம்மா. எல்லாம் இங்கே தான் இருக்குல்ல, நீ ஏன் இது பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சாப்பிடுவாங்க, நீ முதல்ல சாப்பிடுமா. அப்படி சொல்லுங்கண்ணே, இவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியாக தானே சாப்பிடுவாங்க, முன்னாடியே சாப்பிடுவோம், அப்படி நம்ம கூடவே உட்காந்து சாப்பிடுவோம். அந்த பழக்கமே சாந்தி அக்கா கிட்ட கிடையாதுண்ணே. ஏக்கோ எனக்கு 1 2 பொரிச்ச மீன் வைங்கக்கோ. இழுவ நீங்க முதல்ல வாயிலிருந்து கையை எடுங்க. இழுவ அரைச்சி கையெடு வாயிலிருந்து. சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையாமா, அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டுக்கு ஆர்டர் பண்ணி வச்சிடறா இப்போவே. இல்லை அமிர்தா, இங்கே கூட்டம் வேற அதிகமாக இருக்குல்ல, ஒரு வேளை எனக்கு இன்னும் கொஞ்சம் மீன் கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதான் அமிர்தா முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டம் இல்லைவே, ரொம்ப கஷ்டம். சப்பா கடவுளே. செல்வனே, நீங்கள் எப்படி இந்த வனிதாவை வச்சு சமாளிக்கிறீங்க? கஷ்டம்தாம்மா, பார்த்துக்கம்மா. என் கஷ்டத்தை நீங்களே பார்த்துக்கோங்களேன், எப்படி நான் வச்சு சமாளிச்சிருப்பேன்ட்டு. ஏமா வனிதா, நீ சாப்பிடுமா, உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிறைய வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு. இந்தா அங்கேயே வச்சிருக்கேன் பாரு, நீயே கூட எடுத்து வச்சு சாப்பிடு. சரிங்கக்கோ, அப்படி சொல்லிட்டீங்களக்கோ, பாருங்க இனிமே நான் எப்படி சாப்பிடுறேன்னு. அப்ப இனிமே எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிருவல்ல இழுவ. இப்ப அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பி. போடி நேட்டாச்சி. ஆரம்பிச்சுட்டாளுங்கக்கா. இனி இவளுங்க புராணம் இனி ஓயாதுக்கா. சரி விடுங்கக்கோ, நீங்க சாப்பிடுங்க. எங்க உங்களுக்கு எதாவது வேணுமாங்க வைக்கவாங்க?
இல்லைம்மா சுமதி, எனக்கு இதுவே போதும்மா. இந்த பிள்ளைங்க எதுவுமே சாப்பிடல, நம்ம வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிருஷ்ணமூர்த்தி நான் அப்பவே கேட்டுட்டேன்ப்பா, அவளுங்களுக்கும் சாப்பாடு வேண்டாமா, நம்ம வரதுக்கு முன்னக்கூட்டியே சாப்பிட்டுட்டாளுங்களாமா. அதனால நீங்க வரைக்கும் சாப்பிடுங்க, நாங்க இந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த அந்த முறுக்கு, அச்சு முறுக்கு, கை முறுக்குன்னு போட்டு கொடுத்துருக்கேன்ப்பா. அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சரிங்கக்கா சரிங்கக்கா, சாப்பிட்டுட்டாங்கன்னா சரிங்கதாங்க்கா. என்னடா நாட்டி? No, no, தங்கச்சி. அண்ணாவை பார்த்தா அப்படிலாம் பேசக்கூடாது. I am your brother. Call அண்ணா or bro, okay? 4 ஓட்ட இங்கிலீஷை வச்சுக்கின்னு இங்க சீன் போட்டுட்டு இருக்கியாடா நீனு? Oh no, நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டன. எப்படிதான் என் திட்டத்தெல்லாம் இவ கண்டுபிடிக்கிறாளோ? Oh God. ஏட்டி அக்கா நிம்மி, இப்படி உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்குல்லடி. ஆமாம் அனன்யா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டு இவங்களாம் இங்கே தூங்கினாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஆமாண்டி அக்கா, நான் இதை யோசிக்கவே இல்லைடி அக்கா. ஆனால் இப்போ கிளம்பிடுவாங்களே இவங்கெல்லாம். நம்ம வேணா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? அவங்களாம் போட்டோம், ஆகாஷ், சுஜிதா, கண்மணி இவங்கெல்லாம் இங்கே இருக்க சொல்லி கேட்கலாமா? அம்மா ஒத்துக்குவாளாடி? நம்ம கேட்டுதான் பார்ப்போமேடி. கரெக்டு தான் இல்லை நீ சொல்கிறதும். சரி சரி, நம்ம அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆகாஷ் அண்ணா. என்னது அண்ணாவா? ஐயோ கடவுளே, விட்டு போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே. ச்சே. சொல்லுமா. அந்த முறுக்கு எடுத்து கொடுங்கண்ணா. முறுக்கு இந்தா வெச்சுக்கோ. ஆகாஷ், சுஜிதா, கண்மணி நீங்க 3 பேரும் இன்னைக்கு நைட் இங்கே தூங்கிடுறீங்களா? ஐ ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த அம்மாங்கெல்லாம் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே நிம்மி. ஆமா நிம்மி அக்கா, நல்லா இருக்குக்கா. நாங்களும் இங்கே இருந்தா நல்லா தான் இருக்கும்ல, ஜாலியா இருக்கும்ல. நாளைக்கு ஸ்கூல் லீவு தானேக்கா? அக்கா நீங்க கேளுங்கக்கா, எங்க அம்மா இங்க இருக்க விடுவாங்க. ஆமாக்கா, நானும் உங்க கூடவே இங்கேயே இருக்கிறேன்க்கா. எங்க அப்பா கிட்ட கேளுங்கக்கா. சரி சரி, வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கட்டும். சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் கேட்டுறேன், ஓகேவா? நானும் அனன்யாவும் கேட்குறோம், என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரியா? சரி நிம்மி, நீ கேளு. கண்டிப்பா எங்க அம்மா ஓகே தான் சொல்லுவா. சரிடா ஆகாஷ், நான் கேட்குறேன். என்னங்கக்கா இந்த நேரத்தில் கழுத கணக்குது? நெட்டாச்சி, கழுத கணக்கல நெட்டாச்சி, நான் தான் ஏப்போ விட்டேன் நெட்டாச்சி. ஓ, நீ ஏப்போ விட்டதான் கழுத கணச்ச மாதிரி இருந்துச்சோ? சரி சரி, விடுங்கம்மா, எதுக்கு சண்டை, விடுங்க. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்களாம் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இங்கே படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுங்க வெள்ளன. இல்லைங்கக்கோ, நாங்கள் கிளம்புறோங்க்கோ. பரவாயில்ல, இங்கே தான், இந்த தானேக்கா, பக்கத்தில் தானேக்கா இருக்குது வீடு. நாங்கள் கிளம்புறோங்க்கோ. அதுக்கு இல்லம்மா சுமதி, ஏற்கனவே நம்ம எதில் மாட்டிக்கிட்டு வந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். மறுபடியும் இதே ராத்திரி நேரத்தில் நீங்கள் வெளியில் போனால் எனக்கு தூக்கம் வராதுமா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருந்துருங்க. காலையில் போல் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பிடுங்கம்மா. ஒரு ராத்திரியில் என்னம்மா ஆகிட போகுது? ஆமாம்மா தங்கச்சிங்களா, நீங்க இங்கே இருந்துருங்க. நைட்டு இங்கே இதோ மேலே மொட்டை மாடியில எல்லாரும் படுத்துக்குவோம். காலையில எந்திரிச்சு கிளம்பிடலாம், சரிங்களா? ஏ ஜாலி ஜாலி ஜாலி. அங்க பாரு அம்மா எல்லாரும் இங்கே இருக்க சொல்றாங்க. நைட் அப்ப எல்லாரும் இங்க தான் தூங்க போறாங்க. அதுவும் நம்ம எல்லாம் மொட்டை மாடியில தூங்க போறோம். என்னடா பேக்ரவுண்ட்ல ஆசை ஆசைய சாங் ஓடுது உனக்கு? ஆமாண்டி நிம்மி, பின்ன இருக்காதா? யோசிச்சு பாரு, நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கோம், அப்ப என்ன சாங் ஓடணும்? கரெக்ட் தான், ஓட்டு ஓட்டு. ஆசை ஆசையாய்